ஹாய் கைஸ், நான் இன்னைக்கு வந்து பட்டர் சிக்கன் செய்ய போகிறேன். இது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து தக்காளி வந்து வேக வைக்கணும். அது தோல் பிரித்து முந்திரியோடு சேர்த்து பேஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் 2 பெருசாக எடுத்துக்கணும். அதுவும் நீங்கள் பேஸ்ட் பண்ணி வேக வைக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த பேஸ்ட்டு நான் சொன்னேன்ல தக்காளியோட முந்திரி வந்து தேவையான 10 இல்லை 15 சேர்த்து நீங்கள் அரைச்சி பேஸ்ட் பண்ணி வைக்கணும். இதோட சிக்கன் 1/4 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். அதோட நான் இப்போ செய்ய முறை எப்படின்னா, வெங்காயம் வந்து நல்லா வதக்கி இது ப்ரௌனிஷாக கலர் மாறணும். இந்த வெங்காயம் வந்து ப்ரௌனிஷாக மாறிட்ட பிறகு நம்ம பட்டை லவங்கம் இல்லாச்சி அது கூட சேர்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்து நம்ம இருக்க சிக்கன் வந்து அதில் சேர்த்து நம்ம கொஞ்சம் வேக வைக்கணும். அது மேலே எண்ணெய் வர வரைக்கும் நம்ம வேக வைக்கிறதுக்கு மூடி ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. ஸ்லோ ஃப்ளேமில் 5 மினிட் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பேஸ்ட் வந்து அது கூட இன்க்ளூட் பண்ணிடணும். இன்க்ளூட் பண்ண பிறகு திரும்பி வந்து கொஞ்சம் நேரம் அதுக்கும் வந்து ஒரு திக்னஸ் வர வரைக்கும் நீங்கள் அது பாருங்கள். திக்னஸ் வர வரைக்கும் நீங்கள் செய்யுங்க. இப்போ நான் வந்து திக்னஸ் ஆயிடுச்சு. இப்போது திக்னஸ் ஆனோடனே நான் இப்போ மசால் பொருள்லாம் போட போகிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா இது ஆச்சி 65 ஃப்ரை மசாலா அது கொஞ்சம் போட்டு உங்களுக்கு தேவையான மிளகாத்தூளும் கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டு இதோட உப்பு லைட்டாக போட்டு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடணும் கைஸ். அது பண்ணிட்ட பிறகு வந்து ரெட் கலர் பவுட்ரு வந்து நம்மளுக்கு கலர் தேவை. அதனால அதுக்கு ரெட் கலர் பவுட்ரு இது கேசரி பவுட்ரு போடுங்க லைட்டாக. அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ மிக்ஸ் பண்ணது எல்லாம் பாருங்கள். இப்போ கலர் மாறி இருக்கும் பாருங்கள். இப்போ சிக்கனும் வேங்கிடுச்சு, நம்ம திக்னஸும் வந்துடும் மீதி இருக்குது. இதுக்கு மேலே வந்து நம்ம லைட்டாக பால் சேர்த்தேங்க கைஸ். ஏன்னா பால் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கஸ்தூரி மேத்தி வந்து தூவி போடணும். அதுக்கப்புறம் பட்ரு போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் உங்களுக்கு வேறு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ. ரொட்டிக்கு கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கைஸ்.